யூடியூப்ல பிச்சை எடுத்து ஆக்களை காட்டி பிச்சைக்கார ஆக்களை காட்டி வாழ வேணுமென்ற பிச்சைக்காரங்கன்னு ஏழைகளை வந்து பிச்சைக்காரங்க அப்படின்னு இந்த பெண் யூடியூபர் சொல்றாங்க அப்படின்னா என்ன மட்டமான எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி. பிச்சைக்கார ஆக்களை காட்டி வாழ வேணுமென்றதோ அது என்னுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே இல்லை. கிருஷ்ணாவை பத்தின ஒரு சீக்ரெட்டான விஷயம், கிருஷ்ணாவுடைய மனைவி பத்தின சீக்ரெட்டான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது, அதை நீங்க வெளியிட்டீங்க. நீங்க ஒரு சீக்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணீங்க, கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் அதே சீக்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டும் ஒண்ணு. அவங்க பண்ணது மட்டும் அயோக்கியத்தனம், அப்ப நீங்க பண்ணது மட்டும் யோகியமா? அம்மா தாயே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவன் முன்னாடி நான் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர் வேணும், எப்படியாவது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் பிச்சை எடுக்கிறது எதுக்கு? நீங்க கிருஷ்ணாவையும் கிருஷ்ணாவுடைய பேரையும் கெடுக்கிற மாதிரி டேமேஜ் பண்ணி அந்த ஆதாரத்தை எல்லாம் வெளியிடுவீங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்தரங்கமான சீக்ரெட்டான பர்சனலான விஷயத்த பொது வெளியில போட்டு பேரை கெடுக்கிறப்போ அப்புறம் கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் ஐஸ் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்களா? அந்த அம்மாவுக்கு பணம் இருக்கலாம், பெரிய வசதியா இருக்கலாம், ஒரு நாட்டவே காப்பாத்துற அளவுக்கு கூட காசு இருக்கலாம். ஆனா புகழ் இல்ல. இந்த அம்மாவை யாருக்கும் தெரியாது. பணம் காசு இருந்த என்ன பிரயோஜனம்? புகழ் இல்லையே, பிரபலமாகலையே. இப்ப பிரபலமாகணும்னா என்ன பண்ணணும்? கிருஷ்ணா மாதிரியான ஒரு நபரோட உறவாடணும். இப்ப கிருஷ்ணாவோட போய் ஒட்டிக்கிட்டோம்னா, அப்படி சேர்ந்துக்கிட்டோம்னா கிருஷ்ணாவுக்கு கிடைக்கிற புகழ் வெளிச்சம் அப்படியே நம்ம பக்கம் லைட் அடிக்கும், நம்மளும் புகழ் உச்சிக்கு வந்துருவோம். அதுதான் நினைச்சாங்க, அதுதான் நடந்தது, அதுதான் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவை வந்து உங்களுக்கு பிடிக்கல, எதிர்க்கிறீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. தயவு செஞ்சு இது கிருஷ்ணாவை விட மோசமான கேரக்டர். கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் வெளிநாட்டில் இருக்கிற சுவிஸ் பெண் யூடியூபருக்கு செஞ்சது சரியான விஷயங்க. வெளிநாட்டில் சுவிஸ் பெண் யூடியூபர் ஒருத்தர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. அந்த விஷயம் மிக சரியான விஷயம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீ கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பியே, இப்போ நீ கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணியா வீடியோ போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திருப்பி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் கிருஷ்ணாவுக்கே சப்போர்ட் பண்ணாத ஆள், புரியுதுங்களா? நான் கிருஷ்ணாவுக்கே சப்போர்ட் பண்ணாத ஆள் கிருஷ்ணாவை விட ரொம்ப கேவலமா மட்டமா ஒரு கேரக்டர் புத்தி இருக்கிறவங்கள, அப்படி இருக்கிற ஒரு பெண் யூடியூபருக்கு நம்ம எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? எனக்கு டக்குன்னு வந்து நேற்றுக்கு இந்த வீடியோனுடைய லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. பதறிட்டுங்க. உண்மையாகவே எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் இப்படி மனசு நடுங்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. ஐயோ எப்படி அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா வந்து அப்படி கண்ணை வச்சு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க, அழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதயத்தினுடைய, இங்கிலீஷ் வார்த்தையில எனக்கு தெரியாது, தமிழில் போட்டிருக்காங்க, இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு கிருஷ்ணாவுடைய மனைவியினுடைய ஃபோட்டோ, கிருஷ்ணாவுடைய ஃபோட்டோ போட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய யூடியூப் சேனலில் எதுக்கு இந்த மாதிரி நீக்கினீங்க அப்படின்னு சொல்லி போட்டு, நான் வந்து மனசனுடைய ஆழத்திலிருந்து இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போட்டு அழுகிற மாதிரி ஒரு சீனை பார்த்தோன்னே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் அந்த வீடியோ அந்த தம்ப்லைனை பார்த்தோன்னே டைட்டிலும் பார்க்குறேன், இந்த மாதிரி யூடியூப்பை வந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் பார்க்குறேன். கிருஷ்ணாவும் அவருடைய மனைவி ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணலாம்? சரி, இந்த பாவம் இவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு கஷ்டப்பட்டு ஒரு தம்ப்லைன் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு நம்ம நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி போனால், அந்தம்மா உள்ள கால் மேல் போட்டு, உள்ள அப்படியே ஒரு ஊஞ்சலில் கால் மேல் கால் போட்டு ஒரு தேனாவட்டா ஒரு அகங்காரமாக, ஒரு எப்படி சொல்கிறது, அகங்காரமாக ஆணவ திமிரில் உட்கார்ந்துட்டு பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க மக்களே. இது என்ன கேரக்டர் இது? எப்பா பதறி அடிச்சுட்டு வந்தமே, உனக்கு ஒரு கஷ்டம் நினச்சிட்டு ஒடியாந்து பார்த்தமே, பார்க்கணும்னு நினச்சோமே, நீ கால் மேல் கால் போட்டு எந்த நாய்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் நான் பேச போகிறது இல்லை அப்படின்னா இது என்ன புத்தி? ஆல்ரெடி நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு யூடியூபரே நான் பேசிகிட்டு இருந்தேன் இது சம்மந்தமாக. அவர் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டார். தெரியுமா மக்கள் உங்களுக்கு? எங்கள் தமிழ்நாட்டு யூடியூபர் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணா வந்து சுவிஸில் இருக்கிற ஒரு பெண்ணை ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து எங்கள் தமிழ்நாடு யூடியூபருக்கு வந்து முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ எங்கள் தமிழ்நாடு யூடியூபர் கூட பேசியிருப்பார், ஏய் கிருஷ்ணா, நான் மட்டும் எங்கிட்ட இருக்கிறத அப்படியே அவுத்து விட்டு எடுத்து விட்ட அந்த ஆதாரத்தையெல்லாம் காட்டுனேன் அப்படின்னா உன்னுடைய லைஃப்பை அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சே போயிடும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி, மக்களே வாங்க வாங்க வாங்க, கிருஷ்ணா ஃபுல் எக்ஸ்போஸ்டு, ஹோட்டலில் ரூம் போட சொல்லி வாட்ஸ்அப் சேட் போட்டிருக்காரு, 4 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது, பெண்ணுடைய சாபம் பொல்லாதது அப்படின்லாம் தம்ப்லைன் வச்சு
மக்களே வாங்க வாங்க, நான் ஃபுல்லாக ஆதாரத்தை காட்டுறேன், கிருஷ்ணாவுடைய முகத்திரையை கிழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழில் ஆதாரத்தை எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, சப்புன்னு இருக்குது. கிருஷ்ணா வந்து தங்கமே அப்படின்னு பேசுகிற ஒரு வீடியோ, அதில் அவர் காட்டுற அந்த ஹோட்டலில் ரூம் போடுற அப்படிங்கிற மாதிரி தமிழில் வச்சு ஒரு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் காட்டினார் இல்லையா, அது அங்கே இல்லவே இல்லை. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா கிருஷ்ணா வந்து இந்த டைல்ஸ் விட்டுவா, அந்த டைல்ஸ் விட்டுவா, இந்த கலரா அந்த கலரான்னு பேசுகிற ஒரு சாதாரண ஷாட். இதெல்லாமாடா ஆதாரம்? இப்படியாடா மக்களை ஏமாற்றுவீங்க? இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி எதுக்குடா? அப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கணுமா? நீ ஹானஸ்ட் யூடியூபர் அப்படின்னா உங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க ஹானஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்படிலாம் பேசுகிறீல்ல, இது ஹானஸ்டா? இது நேர்மையாங்க? தலைப்பில் ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒன்று பேசுறது ஏமாத்துற ஒரு பித்தலாட்டத்தனமான வேலை இல்லையா? சொல்லுங்க. இதை நான் பேசியிருந்தேன், அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டார் எங்கள் தமிழோட யூடியூபர். அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் அவர் பண்ணுறது இல்லை. நம்ம நல்லதான் பேசுகிறோம். மக்களை இப்போ நான் மக்கள் முன்னாடி நிற்கிறேங்க, நான் நல்லவனோ கெட்டவனோ மோசமானவனோ, ஆனால் மக்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா நேர்மையாக நிற்கணும், நேர்மையாக பேசணும். புரியுதுங்களா? நம்மளை கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினாலும் கூட டேய் நீ ஏமாத்திருக்கடான்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி எனக்கு ஏமாத்துறது பிடிக்காதுங்க. எனக்கு ஏமாத்துறது எந்த வகையிலும் பிடிக்காது. அதனால தான் அந்த யூடியூபரை அப்படி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொல்லுங்கள், இப்போ நான் ஒரு உண்மையாகவே நானே பதபதிச்சு போயிட்டேன். அந்த மாதிரி எத்தனை பேர் பதபதிச்சு இருந்திருப்பாங்க அந்த பெண் யூடியூபர்னுடைய தம்ப்லைனை பார்த்துட்டு? அப்படியே அழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ, மனசனுடைய ஆழத்திலிருந்து இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க கிருஷ்ணாவுடைய மனைவி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தமிழ்லைனில் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து போனேன்னு கால் மேல் கால் போட்டு எந்த நாய்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசுகிற இந்த கேரக்டர் என்ன கேரக்டர்னு நான் கேட்குறேன். கிருஷ்ணாவே நான் தப்புன்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கிருஷ்ணாவை விட கேவலமான மட்டமான ஒரு புத்தி இருக்கிறவங்க தான் இப்படி பண்ண முடியும். இது மக்களை முட்டாளாக்குறது. சொல்கிறது உடனே நான் இன்னும் அதில் வேறு அவங்க சொல்கிறாங்க எனக்கு என்ன கோவம் அப்படிங்கிறது. அவங்க வந்து எனக்கு வந்து அண்ணா உங்கள் மேலே கோவம் இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அவங்க மேலே கோவம், அதனால தான் இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் அவங்களுக்கு பண்ணினது சரி, அதையும் பேசிட்டு தான் இருக்கேன். அதை தான் பேச போகிறேன். அப்படியே இப்போ என்ன கோவம் அப்படிங்கிறது அப்புறம் நான் சொல்கிறேன். அதில் அவங்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அப்படியே ஆட்டிக்கிட்டே காலை சரி தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, அந்த ஊஞ்சலை ஆட்டிக்கிட்டே ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே பேசிக்கிட்டே ஒரு தேனாவட்ட ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஏய் கிருஷ்ணா, யூடியூப் நம்பி தான் என்னுடைய வாழ்க்கை இல்லை, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் யூடியூப்பை நம்பி கிடையாது, உன்ன மாதிரி நான் கிடையாது, உனக்கு யூடியூப் தான் வருமானம், நான் யூடியூப்பை நம்பி எனக்கு கிடையாது, நான் பொழுதுபோக்குக்காக தான் யூடியூப்பே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்களுக்கு பொழுதுபோக்குக்கு தான் யூடியூப் வச்சுருக்கிறாங்க. கிருஷ்ணாவை பற்றியும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபை பற்றியும் இந்த சுவிஸ் பெண் யூடியூபருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா அந்த கிருஷ்ணாவுக்கும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபுக்கும் இந்த பெண் யூடியூபரை பற்றியும் தெரியும் தானே? புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றி தெரியும் தானே? நமக்கு தான் தெரியாது, நம்ம தான் முட்டாளாக உட்காந்துருக்கிறோம். இப்போ இவங்க கிருஷ்ணாவை பற்றி இந்த அம்மாவுக்கும் தெரியும், இந்த அம்மாவை பற்றி கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபுக்கும் தெரியும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்குள்ளே தெரியும் தானே? இப்போ எல்லாம் ஒன்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பர்சனலான அந்த யூடியூப்னுடைய ஐடியினுடைய பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால இப்போது கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபு அதை ஹேக் பண்ணி, ஏன்னா ஏன் ஹேக் பண்ணாங்க, அவங்க பண்ணினது ஏன் சரின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிருஷ்ணா வந்து இத்தாலியில் இருக்கிற ஒரு பெண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சுவிஸ் இவங்க வீட்டுக்கு போகிறப்போ சுவிஸில் இருக்கிற ஒரு பெண்ணையும் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு இவங்களே 2 தடவை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறப்போ அதுக்கு நீங்கள் எப்படி உடனடியாக இருக்கலாம்? நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்க, தப்புன்னு சொல்கிறவங்க, இன்றைக்கி வீடியோ போட்டு கிருஷ்ணா பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறவங்க, கிருஷ்ணா வந்து ஒரு பெண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் எப்படி நீங்கள் ஒத்துக்கலாம்? ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்தால் தெரியாது, 2வது தடவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிறீங்க, அனுமதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்போ என்ன கிருஷ்ணா கிட்ட உங்களுடைய தேவை என்ன? அவன் தேவை எதுக்கு? நான் இப்போ சொல்கிறேனுங்க, இந்த அம்மாவை பற்றி முழுசான வீடியோக்கள் பார்த்ததில்ல, ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அந்த ஒரு வீடியோ எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த விஷயம் ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணா வந்துட்டார் தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணா வந்துட்டார், எப்போ யாருமே சொன்னால் நம்ப மாட்டுறாங்கப்பா, எங்கள் வீட்டில் கிருஷ்ணா வந்திருக்கிறார் அப்படின்னு நேர்காணல் வர்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்படின்னா என்ன மக்களை புரிஞ்சுக்குங்க, இதில் தான் நான் சொல்கிற அந்த உண்மையான கேரக்டர் இருக்குது. இந்த அம்மாவுடைய கேரக்டர் இதில் தான் இருக்குது, இங்கே தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அம்மாவெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து யூடியூப் ஒன்றும் பெரிய வாழ்வாதாரத்துக்கெல்லாம் கிடையாது, எனக்கு காசு இருக்குது பணம் இருக்குது, நான் பெரிய ஆளாக இந்த லெவலுக்கு வந்து நிற்கிறேன், எனக்கு ஒன்றும் யூடியூப் பெருசு இல்லை அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, கிருஷ்ணா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டுறாங்க.
அப்படின்னா அந்த அம்மாவுக்கே வந்து கிருஷ்ணாவை வந்து உச்சியில் வச்சு மிகப்பெரிய புகழ்ந்து அப்படி ஒரு சினிமா நடிகர் வந்து தன் பக்கத்தில் நிற்கிறப்போ எப்படி பார்ப்பாங்க, உயர்ந்து பார்ப்பாங்க. அப்பா, ஏன்னா சினிமா நடிகருக்கு என்னங்க இருக்குது? புகழ், பிரபலம். அப்போ அந்த பிரபலமான ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டுறாங்க அப்படின்னு இந்த அம்மா அன்னைக்கு அவ்வளோ தூரம் பேசி அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. அப்படின்னா இந்த அம்மாவுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தாங்க. இது எத்தனை பேர்த்துக்கு புரியும்னு தெரியல. நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒன்று தான் அப்பட்டமான உண்மை. அந்த அம்மாவுக்கு பணம் இருக்கலாம், புரியல, சொத்து இருக்கலாம், பெரிய வசதியாக இருக்கலாம், ஒரு நாட்டவே காப்பாற்றுற அளவுக்கு கூட காசு இருக்கலாம். ஆனால் புகழ் இல்லை. இந்த அம்மாவை யாருக்கும் தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. பணம் காசு இருந்தா என்ன பிரயோஜனம்? புகழ் இல்லையே, பிரபலமாகலையே. இப்போ பிரபலமாகணும்னா என்ன பண்ணணும்? கிருஷ்ணா மாதிரியான ஒரு நபரோட உறவாடணும். ஒரு எப்படி சொல்கிறது, அது என்னமோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஒரு சேனலை இன்னொரு சேனல் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி. இப்போ கிருஷ்ணாவோட போய் ஒட்டிக்கிட்டோன்னா, அப்படி சேர்ந்துக்கிட்டோன்னா கிருஷ்ணாவுக்கு கிடைக்கிற புகழ் வெளிச்சம் அப்படியே நம்ம பக்கம் லைட் அடிக்கும், நம்மளும் புகழ் உச்சிக்கு வந்துடுவோம். அதுதான் நினச்சாங்க, அதுதான் நடந்தது, அதுதான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, எனக்கு யூடியூப் ஒன்றும் தேவையே இல்லை. கிருஷ்ணா, உன்ன மாதிரி யூடியூப்பில் வந்து உனக்கு யூடியூப் தேவை, நான் நினச்சேன்னா ஹேக் பண்ணிட முடியும், நீ என்ன ஹேக் பண்ணிடல. அவங்க சொல்கிறாங்க, அந்த ஏன்னா கிருஷ்ணாவுடைய மனைவிக்கு இவங்களோட பற்றின எல்லா இவங்க 3 பேர்த்துக்கும் எல்லாம் தெரியும் தானுங்க, எப்படியெல்லாம் உறவாடி இருப்பாங்க. அப்போது முக்கியமான பர்சனலான சீக்ரெட்டான ஒரு விஷயத்த ஒருத்தர் நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ சீக்ரெட்டான விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் தானே. இதெல்லாமா தெரியாது. அப்போ அந்த மாதிரி கொடுத்துருக்குறப்போ அந்த கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபு அந்த பாஸ்வேர்டை வச்சு யூஸ் பண்ணி அவங்க யூடியூப் சேனலில் ஹேக் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் நினச்சாலும் கிருஷ்ணாவுடைய சேனலை ஹேக் பண்ண முடியும், எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் நான் பண்ண முடியாது அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அப்படின்னா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. உங்களை மாதிரியா கிருஷ்ணா அவ்வளோ ஈஸியாக அவனுடைய சேனலை ஹேக் பண்ணிட முடியுமா? நான் வேணால் இப்போ சவால் கூட விடுறேன், உங்களால் அவனுடைய சேனலை ஹேக் பண்ணிட முடியுமா? ஏங்க, சேனலெல்லாம் ஹேக் பண்ணுறேன்னா என்ன உங்களை மாதிரி ஆகலாம்? கிருஷ்ணாவில் உங்களை மாதிரி ஆகலாம்? பேருக்காகவும் புகழுக்காகவும் அப்படி சறுக்கி விழுகிற கேரக்டரா? பேரும் புகழும் என்ன வந்தாலும் அவன் வந்து அப்படி எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட நம்ப மாட்டான். அவ்வளோ அலாட்டான கேரக்டர் கிருஷ்ணாகிட்ட இருக்கிறப்ப அவனுடைய சேனலை வந்து ஹேக் பண்ணிடுவேன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா பிப்பிளிக்கானா, பிம்பிளிக்கா பிலாப்பி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பூம் பூம் அப்படின்னு ஒரு மிரட்டுற மாதிரி இருக்குது. கிருஷ்ணா வந்து ஏதோ ஒரு வகையில் மிரட்டணும், ஏய் கிருஷ்ணா, நீ என்னுடைய சேனலை ஹேக் பண்ணிட்டியா, நான் நினச்சேன்னா உன்னுடைய சேனலை ஹேக் பண்ணிட முடியும் தெரியுமா, ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா பண்ண முடியாது. அவனுடைய சேனல்லாம் ஹேக் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் முடிகிற காரியம் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு ஈஸியாகலாம் ஒருத்தருடைய சேனலாக ஹேக் பண்ணிட முடியாது. உங்களை மாதிரி இருக்கிற நபர்லாம் ஹேக்கர்னு இருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். அவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும். அப்படி பணம் கொடுத்து ஒருவேளை நீங்கள் ஹேக் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அவனை வந்து அழிக்கிறதுக்காக எவ்வளோ காசு வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்படியே ஒருவேளை அவனுடைய சேனல் நீங்கள் ஹேக் பண்ணாலும் அவர் 2-3 வீடியோவில் டக்குன்னு மேலே டாப்பில் வந்து நின்றுவான். உங்களை மாதிரிலாம் கிடையாது. எனக்கு வந்து யூடியூப் ஒன்றும் வருமானத்துக்கு கிருஷ்ணா உன்ன மாதிரி நான் ஒன்றும் யூடியூப் நம்பி என்னுடைய வாழ்வாதாரம் கிடையாது தெரியுமா, நான் அப்படியே டாப்பில் இருக்கேன் தெரியுமா, அப்படியே பெரிய லெவலில் நிற்கிறேன் தெரியுமா, எனக்கு காசு பண்ணோம்னா அப்படியே மழை பெய்கிற மாதிரி அப்படியே தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி பேசுகிறீங்களே, நான் வந்து இப்போ வரைக்கும் ஏழைகளுக்கு அவ்வளோ காசு கொடுத்துட்ருக்கேன், யூடியூப்பில் வர்ற வருமானத்தில் ஏழைகளுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு என்னமோ பெரிய வள்ளல் மாதிரியும் கருணாமூர்த்தி மாதிரியும் கடவுள் மாதிரியும் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறீங்களே, ஏழைகளுக்கு கொடுக்குறாங்களாம். என்னுடைய கோபத்தை நான் சொல்கிறேன் மக்களே, கிருஷ்ணா, நீ வந்து ஏழைகளை நம்பி ஏழைகளை காட்டி அதனுடைய வாழ்வாதாரத்தை சம்பாரிச்சிட்டு இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க. பிச்சைக்காரங்களை காட்டி நீ வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க வீடியோவில் பேசுனது, அதுதாங்க எனக்கு அவ்வளோ கோபம். இவங்களுக்கு எனக்கு பர்சனலாக எதுவும் கிடையாது. அவங்க நீ அண்ணா உங்கள் மேலே கோபம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணா உங்கள் மேலே எனக்கு கோபம் இல்லைன்னு சொன்னால் இந்த அண்ணனுக்கு கோபமெல்லாம் வராமலாம் இருக்காது. ஏழைகளை பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்கிறாங்க இல்லையே, இவங்க கேரக்டர் என்னன்னு நான் கேட்குறேன். எவ்வளோ மட்டமான புத்தின்னு கேட்குறேன் நான். என்ன புத்திங்க இது? எவ்வளோ கேவலமான புத்தி இது? ஏழைகளை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? ஏழைகளை வந்து நீ காட்டி வீடியோ போடுறது தப்புன்னு பேசுங்க, சரி. அப்போ பிச்சைக்காரங்களை காட்டி நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் பிச்சைக்காரங்கன்னு ஏழைகளை வந்து பிச்சைக்காரங்க அப்படின்னு இந்த பெண் யூடியூபர் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன மட்டமான எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி கேட்குறேன் நான். மக்களை சொல்லுங்க,
ஏழைகளை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுது அப்படின்னா அப்போ இவங்க வள்ளலா ஏழைகளுக்குலாம் வாரி வாரி கொடுக்குறாங்களாம். ஏழைகளுக்கு கொடுக்குற விஷயத்துல அந்த ஏழைகளை வந்து ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டு தன்னை கடவுள் மாதிரி காட்டிக்கிட்டு வள்ளல் மாதிரி காட்டிக்குவாங்க. அதே கிருஷ்ணாவை பற்றி சொல்கிறப்போ ஏழைகளை பிச்சைக்காரங்கன்னு சொல்லுவாங்க. இது என்ன புத்தி மக்களை சொல்லுங்க. இதுதாங்க எனக்கு கோபம் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கோபம் மட்டும் கிடையாது, அடுத்து இன்னொரு முக்கியமான கோபம் இருக்குது. நம்ம தமிழ்ல பார்த்துட்டு பதச்சு போகிற உள்ள என்னமோ ஏதோ நமக்கு என்னமோ கஷ்டமோ, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க கிருஷ்ணா அவங்களுடைய ஒய்ஃபுக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு கால் மேல் கால் போட்டுக்கிட்டு எந்த நாய்கிட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. தமிழ்லைன்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா நான் அதெல்லாம் பேச போகிறது. அப்புறம் என்ன தமிழ்லைன் வைக்கிறீங்க? என்னத்துக்கு தமிழ்லைன் அப்படி வைக்கிறீங்க? நான் இப்போ சொல்கிறேன், உடச்சி சொல்கிறேன், கிருஷ்ணாவுடைய சப்போர்ட் இப்போவும் வேணும். கிருஷ்ணாவுடைய காலை பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு தான் இந்த அம்மா பண்ணுற ஒரு பித்தலாட்டத்தனமான ஒரு கேவலமான வேலை இது. கிருஷ்ணா வந்து இப்படி பண்ணிட்டா, கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டான்னு சொன்னால் ரீச் ஆக முடியும், டக்குன்னு நம்மளுடைய சேனல் வளரும். எதுக்கு இந்த கேவலமான புத்தின்னு கேட்குறேன்னா, உங்களுக்கு யூடியூப் சேனல் ஒன்றும் பெருசு தேவை கிடையாது, அது பொழுதுபோக்குக்கானது. அப்போ பொழுதுபோக்குக்காக எதுக்கு இப்படி தமிழ்ல கால் விழுகிறேன்னு கேட்குறீங்க, மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி வைக்கிறது? இது கிருஷ்ணாவுக்காக வைக்கிற வேலை கிடையாது மக்களே. உங்களையும் என்னையும் எல்லாத்தையும் ஏமாற்றி டக்குன்னு இந்த சேனலை வளர்த்துறதுக்கு உண்டான ஒரு சீக்கிரட்டான தந்திரமான ஒரு கேவலமான மட்டமான ஒரு புத்தியில் செய்கிற ஒரு கேவலமான வேலை அது. அழுகிற மாதிரி ஒரு சீன் போட்டு, மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு கும்பிடு போட்டு, இதயத்திலிருந்து நான் மன்னிப்பு கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லி போட்டு, உள்ளுக்குள்ள வந்து நான் அப்படிலாம் கிடையாது, எந்த நாய்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களை நம்ப முடியும்? இவங்களை எப்படிங்க சப்போர்ட் பண்ணுறீங்க? பித்தலாட்டத்தனம் அது, ஏமாத்துறவங்க. ஒருத்தனை மோசமாக இருக்கணும்னு கூட நம்பிடலாம், இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை நம்பக்கூடாதுங்க. கெட்டவனை கூட நம்பிடலாம், இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்துறவங்களை நம்பக்கூடாது. இது எவ்வளோ பெரிய மோசடி. அப்போ இன்னைக்கு இந்த செகண்டு கூட கிருஷ்ணாவுடைய ஆதரவு தேவை, அதை வச்சு தான் நம்ம மேலே வரணுங்கிற ஒரு தந்திரமான ஒரு வேலை பண்ணணும் தான் இது. கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியும் கால் விழுகிற மாதிரி இப்போ கூட சொல்கிற கிருஷ்ணாவுடைய தயவுல தான் நம்ம மேலே வருது. லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாலும் அதுக்கு அடித்தளம் கிருஷ்ணாவை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்தது தான். இது ஒழிக்கவே மாற்றவே முடியாது. இதுதான் அப்பட்டமான பச்சையான உண்மை. சொல்லுங்க மக்களே. இப்போ நீங்கள் வந்து நான் எந்த நாய்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ தமிழ்லைனில் போடுங்க, எதுக்கடா நம்ம சேனலை ஹேக் பண்ண, தைரியமாக கேளுங்க. நான் எந்த நாய்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை, நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி நான் கெத்தாக வருவேன்டா, தமிழ்லைனில் போடுங்க. இது கெத்து, இது நேர்மை. அதை விட்டு போட்டு இன்னைக்கும் கிருஷ்ணாவை பிடிச்சிட்டு தொங்கிட்டு அவன் புகழ் வெளிச்சம் வேணும். கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி என் கிருஷ்ணா என்னோட சேனலில் இது மாதிரி பண்ணிட்டாங்க கூட நான் மன்னிப்பு கேட்குறேன்னு போட்டால் மக்கள் ஒடியாந்து பதறி அடிச்சுட்டு பார்ப்பாங்க. இது மக்களை முட்டாளாக்குற வேலை, கிருஷ்ணாவை கிடையாது மக்களே. இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அத்தனை வேலை அடி முட்டாள். என்ன சொல்கிறது, கழுசடைன்னு சொல்லுவாங்கள்ல, புரியுதுங்களா? கழுசடைனா ஒன்றுத்துக்குமே உதவாத குப்பையாக இருக்கிறவங்க, மண்டையில் ஒரு மசாலாவும் இல்லாமல் அடி முட்டாளாக இருக்கிறவங்க தான் இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். கிருஷ்ணாவை வந்து உங்களுக்கு பிடிக்கல, எதிர்க்கிறீங்க அப்படின்னா அதுக்காகலாம் இந்த அம்மாவை சப்போர்ட் பண்ணாங்க தயவு செஞ்சு. இது கிருஷ்ணாவை விட மோசமான கேரக்டர் இது. இந்த அம்மா சொல்லுது, எனக்கு வந்து யூடியூப் வந்து பொழுதுபோக்குக்காக தான், அதுக்காக தான் வச்சிருக்கிறேன், இதை நம்பி நான் ஒன்றும் வாழ்வாதாரம் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு பிச்சை எடுக்கிறீங்க? அம்மா தாயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவன் முன்னாடி நான் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர் வேணும், எப்படியாவது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. சப்ஸ்கிரைபர் பிச்சை எடுக்கிறது எதுக்கு? யூடியூப்பு எனக்கு பொழுதுபோக்கு அப்படின்னா பொழுதுபோக்கு பிச்சை எடுக்கிறவங்களா நீங்கள்? இந்த அம்மா வந்து பொழுதுபோக்குக்காக பிச்சை எடுக்கிற ஆளுங்க. இதை கெத்தா பேசிக்குது. எனக்கு யூடியூப்ல வந்து இதை நம்பி நான் ஒன்றும் இல்லை, அப்போ நம்பி இல்லைன்னா முடிஞ்சுதா, போ அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் என்னத்துக்கு யூடியூப் கேட்குறேன்னா? நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த அம்மாவுக்கு புகழ் வேணும், பிரபலமாகணும். இந்த அம்மாவுக்கு இருக்கிற பேசிக் புகழ், அந்த புகழுக்காக கிருஷ்ணாவுடைய கால்லையும் விழுகும், கிருஷ்ணா கிட்ட கெஞ்சுற மாதிரியும் மன்னிப்பு கேட்குற மாதிரி தமிழ்லைன் போட்டு தன்னுடைய சேனலை வளர்த்திக்கும். இப்படியுமா ஒரு நம்ம வளர்த்துக்கணும். நான் எந்த நாய்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை நீ சொல்லி காட்டி தமிழ்லைனில் வைக்கணும். இந்த மாதிரி கிருஷ்ணாவும் அவனுடைய ஒய்ஃபும் என்னுடைய சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க மக்களே, இந்த செகண்ட்ல இருந்து நான் எவங்கிட்டையும் மன்னிப்பும் கேட்க மாட்டேன், போனால் போயிட்டு போகுது, அவன் சேனலை எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தா அப்படியே போயிட்டு போகுது. இப்போ இந்த செகண்ட்லேருந்து நான் சேனலை வளர்த்துறேன்னு கெத்தாக காட்டணும். அப்புறம் எனக்கு கிருஷ்ணா காலை போய் அங்கே காலில் விழுந்து கிருஷ்ணா என்னை மன்னிச்சிருங்க, கிருஷ்ணாவுடைய மனைவியை என்னை மன்னிச்சிருங்க
அப்படின்னு கால் விழுந்து தமிழில் வச்சுட்டு உள்ளுக்குள்ள வந்து கெத்து காட்டிட்டு இருக்குது. இதெல்லாம் புரியாத அடிமுட்டாளுக்கு தான் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் வேற அந்த அம்மா சொல்லுதுங்க, இத்தனையும் கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் இந்த அம்மாவுடைய அந்த ஐடியை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அந்த சேனலை. இதையெல்லாம் பண்ணிட்டு கிறிஸ்டியன் கும்பிடுறாங்களாம். அது தப்பு தான். ஒரு விஷயம் ஒருத்தர் நமக்கு தப்பு பண்ணால் கடவுள்கிட்ட தான் முறையிடணும். அது அந்த வகையில் பார்த்தா சரிதான். ஆனால் இந்த அம்மாவுக்கு இவங்க கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் பண்ணது மிக சரி. அது அந்த விஷயத்துக்கு நான் இப்போ வரேன். ஒருத்தர் 10 நாள் பர்சனலான அவங்களுக்குள்ள இருக்கிற அந்தரங்கமான சீக்ரெட்டான பர்சனலான விஷயத்தை பொதுவெளியில் போட்டு பேரை கெடுக்கிறப்போ அப்புறம் கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா? நீங்கள் கிருஷ்ணாவையும் கிருஷ்ணாவுடைய பேரையும் கெடுக்கிற மாதிரி டேமேஜ் பண்ணி அந்த ஆதாரத்தையெல்லாம் வெளியிடுவீங்க. அப்போ கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபு அப்போ ஒய்ஃப் இல்லை, அப்போ லவ்வரு. இப்போ கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் குல்பி ஐஸை சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பண்ணுற பண்ணின அந்த வேலைக்கு நீங்கள் பண்ணினதுக்கு அவங்க பண்ணினது சரி. நீங்கள் உண்மையாகவே வந்து அவனை பிடிக்கலைன்னா ஒதுங்கி போயிடணும் இல்லையா? ஆதாரத்தை வெளியிட்டு பேசணும்னா முதல்லையே காட்டணும், பழகிறப்பே காட்டணும், எல்லா விஷயத்தையும் அப்பயே காட்டணும். கிருஷ்ணாவுடைய கல்யாணத்தப்ப மட்டும் கரெக்டாக அது எதுக்கு அந்த வேலை? அப்போ கிருஷ்ணா அவனுடைய பேரை கெடுக்கிறதுக்கான ஒரு வேலை. இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன தெரியுங்களா மெயினான வேலை? பேர் புகழ் பிரபலம். இப்போ பிரபலமாக இருக்கிற ஒருத்தனுடைய ஆரம்பத்தில் ஒட்டிக்கிட்டோன்னா நமக்கு ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்குன்னு ஆரம்பத்தில் ஒட்டிக்கிச்சு. இப்போ பிரபலமாக இருக்கிற கிருஷ்ணாவுடைய பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக கல்யாணத்தன்னைக்கு அந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. இப்போ பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணாவுடைய கால்லையும் கிருஷ்ணாவுடைய மனைவினுடைய கால்லையும் விழுகிற மாதிரி மன்னிப்பு கேட்குற மாதிரி தமிழ்லைனில் போட்டு இப்போ இருக்கிற சேனல்லையும் கிருஷ்ணாவையும் நம்பியும் வளர்க்குறாங்க. பிரபலமாகணும், பேர் வேணும். இந்த பேரும் புகழுக்காக மட்டும்தாங்க இந்த அம்மா இப்படி பண்ணிகிட்டே இருக்குது. இதை தவிர இந்த அம்மாவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆணித்தரமான தெளிவான ஒரு விஷயம். அது இந்த அம்மாவுக்கு பேரும் புகழும் வேணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணும். கிருஷ்ணா காலில் கூட விழுகும். அதைத்தான் தமிழில் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து நான் எந்த நாய்கிட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்புறம் எனக்கு எந்த நாய்கிட்டையும் மன்னிப்பு கேட்காதவங்க எதுக்கு தமிழில் மன்னிப்பு கேட்குற மாதிரி போடணும்? இது என்ன புத்தி? ரெட்டை புத்தி இல்லையா? உள்ளுக்குள்ள ஒன்று வெளியே ஒன்று பேசுறது கேவலமான புத்தி இல்லையா? அது கேட்குறேன் நான். என்ன புத்திங்க இது? சொல்லுங்க மக்கள். இப்போ இந்த மாதிரி அம்மாவுக்கு கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் பண்ணினது கரெக்டுங்கிறேன் நான். ஏன்னா உண்மையாகவே அந்த பெண்ணுக்காக நீதிக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னா அது ஆரம்பத்திலே கொடுத்துருக்கணும். கிருஷ்ணா வந்து ஒரு பெண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றப்ப தடுத்துருக்கணும். அப்போவெல்லாம் விட்டுட்டு அப்போ என்ன ஆதாயம் தேவை? கிருஷ்ணாவுடைய புகழ் வெளிச்சம் வேணும். கிருஷ்ணாவை ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணிக்கணும். இந்த செகண்டும் இந்த வீடியோவில் கூட இந்த சேனலை விட்டுட்டு புதுசாக ஒரு சேனலை ஆரம்பித்ததுக்கு கூட கிருஷ்ணாவை யூஸ் பண்ணிக்குது இந்த அம்மா. என்ன புத்திங்க அது? இவ்வளோ கேவலமான புத்தி. அது மட்டும் இல்லாமல் ஏழைகளை பிச்சைக்காரங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது அப்படின்னா இது எவ்வளோ கேவலமான புத்தி. இந்த விதுவுடைய அப்பாவை பற்றி இந்த அம்மா சொல்கிறாங்க. அண்ணா விஜய் அண்ணானே நம்ம பேர் சொல்லி, வினோத் அண்ணானே நம்ம பேர் சொல்லி, இந்த அண்ணாவும் உங்களுடைய மகள் வந்து ரொம்ப பொத்தி வளர்த்தீங்க. இப்போ வீடியோலாம் பார்த்தா எங்கெங்கேயோ போகிற மாதிரிலாம் இருக்குது. இப்படி பொத்தி வளர்த்த பிள்ளையே அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே குத்துற மாதிரியும் குத்திட்டு நீ வர மாதிரி நீ விடுற ஒரு வேலையை பண்ணிவிட்டு சரி இருக்கட்டும் பெண்கள்னால் இப்படி எல்லா பக்கம் போய் வரணும் அப்படின்னு அப்படி ஒரு நீவு ஒரு குத்து இப்படி அடக்க ஒடுக்கமாக வளர்த்தன பிள்ளை இப்படி சுற்றிட்டு இருக்குது பாரு அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு குத்திட்டு நான் நினச்சேன் நீங்கள் வந்து ரொம்ப யோகியம், உங்கள் மகள் யோகியம், உங்கள் மனைவி ரொம்ப யோகியம்னு. ஆனால் நீங்களும் யோகியம் இல்லை, உங்கள் மனைவியும் யோகியம் இல்லை, உங்களுடைய மகளும் யோகியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அப்போ இந்த அம்மாவுடைய யோகியம் என்ன கேட்குறேன் நான். அந்த அம்மா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லு ஏன் இந்த அம்மாவுடைய யோகியம் என்ன அப்படின்னு நான் கேட்குறதுக்கு சொல்கிறேன். கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மாமியாவும் மாமனாரும் மனைவியும் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டுருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த அம்மா சொல்லுது, பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு தான் நடந்துருதுன்னு, எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் பொழைச்சிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுது. அப்படின்னா மறைமுகமாக சாபம் விடுதுங்க. இந்த அம்மா வந்து மறைமுகமாக பார்க்கலாம் கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய பொண்டாட்டி எப்படி பொழைச்சிருவாங்கன்னு பார்க்கலாங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து மறைமுகமாக சாபம் விடுது. அப்படின்னா இந்த அம்மாவுடைய கேரக்டர் என்ன யோகியம்? தமிழ்லைனில் ஒன்று வச்சுக்கிட்டு தமிழ்லைனில் கால் விழுந்துட்டு கிருஷ்ணாவுடைய மனைவி கால்லையும் கிருஷ்ணாவுடைய கால்லையும் விழுந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து எந்த நாய்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறேன். இது என்ன யோகியமான கேரக்டர்னு நான் கேட்குறேன். ஏழைகளுக்கு வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா, என்கிட்ட அவ்வளோ வசதி இருக்குது தெரியுமா,
அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளை பிச்சைக்காரங்கன்னு சொல்ற அப்படி சொல்ற அந்த கேரக்டர் என்ன யோகியமான கேரக்டர்? நீங்க உதவி பண்ணா நீங்க வள்ளல், அப்ப ஏழை. அப்ப இன்னொருத்தர் அதை வந்து உதவி பண்ற மாதிரி காட்டினா அந்த ஏழைகள் பிச்சைக்காரங்க. ஏழைகளை பிச்சைக்காரங்கன்னு பேசுற கேரக்டர் என்ன யோகியமான கேரக்டர் மக்களே? நீங்க சொல்லுங்க. கோபம் வருதுங்க எனக்கு. ஏழைகளை வந்து பிச்சைக்காரங்கன்னு பேசுறது என்ன கேரக்டரு, என்ன புத்தி? பணம் காசு உங்கள்கிட்ட எல்லாம் இருந்தால் என்னத்தை வேணாலும் ஆடுவீங்களா? கேட்குறேண்ணா. என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? இது பணம் காசுக்காக பேசுகிற பேச்சு இல்லைங்க, புத்தி. பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் இப்படி தான் பேசுவாங்க இவங்கெல்லாம். இப்படி ரொம்ப சீப்பான மட்டமாக கேவலமாக ஏழைகளை பிச்சைக்காரங்க அப்படின்னு பேசுகிற இந்த கேரக்டர்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்யுது அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார். இவங்களெல்லாம் வந்து நீங்கள் என்னத்தை ஹெல்ப் பண்ணாலும் சரி, உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு திருப்பி செய்வார். இது ரொம்ப கேவலமான புத்திங்க. இது ஒரு ஏழைகளை வந்து பிச்சைக்காரங்க பேசுறது எந்த மாதிரியான கேரக்டருங்க அது? கேட்குறேண்ணா. அப்போ அப்படி பிச்சைக்காரங்க நினைக்கிற கேரக்டர் நீங்கள் எதுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க? அப்போ பேருக்காகவும் புகழுக்காகுமா? அப்போ கேட்டால் நாங்கள் வந்து அதெல்லாம் வீடியோலாம் போட்டு காட்ட மாட்டோம். அப்போ இன்னத்துக்கு? அப்போ யூடியூப் வந்து எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு கிடையாது கிருஷ்ணா ஒன்றை மாதிரி, இது நான் பொழுதுபோக்காக வச்சுக்கிறேன். அப்போ பொழுதுபோக்காக வச்சுக்கிறது அந்த சேனல்கிட்ட எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு எப்படியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவனை விட நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்தோம். எதுக்கு இந்த பிச்சை எடுக்கிறது? அப்போ நீங்களாம் பொழுதுபோக்குக்காக பிச்சை எடுக்கிற கேரக்டரா? மக்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் இந்த அம்மாவுக்கு பண்ணுனது 100க்கு 200% மிக மிக சரியான விஷயம். இந்த அம்மாவுக்கு இப்படி தாங்க பண்ணணும். ஏன்னா அந்த அம்மா பண்ணிச்சு, அதை பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணிச்சோ அதைத்தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் பண்ணுனது இவங்களுக்கு அப்படியே தப்பு. உடனே கிருஷ்ணாவோட மனைவியினுடைய அவங்க அப்பா அம்மாவை எல்லாம் கூட உங்கள் பிள்ளை என்ன யோகியம் அப்படின்னு இவங்களோட யோகியத்தை பற்றி இந்த அம்மா பேசுது. இப்போ கிருஷ்ணாவை பற்றின அந்த பர்சனலான அந்தரங்கமான சீக்ரெட்டான விஷயத்தை வெளியிட்டாங்கல்ல, அப்போ இந்த அம்மாவுடைய அந்த யோகியம் என்ன யோகியம்? அது யோகியமா அயோக்கியத்தனமான விஷயமா? மக்களை நீங்கள் சொல்லுங்கள். புரியுதுங்களா? கிருஷ்ணாவுடைய பர்சனலா வேறு இங்கிலீஷ் வார்த்தை சரியாக வராதுங்க. அந்த ஒரு சீக்கிரட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த பொதுவெளியில் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு ஒரு டேமேஜ் பண்ணுற அந்த வேலையை பண்ணுற விஷயம் நல்ல விஷயமா? கேட்குறேண்ணா. அது யோகியமான விஷயம் அப்படின்னா இப்போ கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் செஞ்சது மட்டும் எப்படி அயோக்கியத்தனமான விஷயமாயிரும்? நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவங்கள பற்றின ஒரு சீக்கிரட்டான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுது இல்லையா? கிருஷ்ணாவை பற்றின ஒரு சீக்கிரட்டான விஷயம், கிருஷ்ணாவுடைய மனைவி பற்றின சீக்கிரட்டான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது, அதை நீங்கள் வெளியிட்டீங்க. அப்போ உங்களை பற்றின உங்கள் சேனலை பற்றின ஒரு சீக்கிரட்டான விஷயம் இருந்துச்சு, அதை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. 2 ஒன்று தாங்கிற. இப்போ இந்த 2 விஷயமும் ஒன்றா இருக்கிறப்போ கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் பண்ணுறது அயோக்கியத்தனம் அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன? 2 விஷயம் ஒன்று தானே. நீங்கள் ஒரு சீக்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணீங்க, கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் அதே சீக்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க. 2 ஒன்று. அவங்க பண்ணது மட்டும் அயோக்கியத்தனம், அப்போ நீங்கள் பண்ணது மட்டும் யோகியமா? மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் இந்த அம்மாவுக்கு இதுக்கு மேலே பண்ணால் கூட சரிதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லுங்கள்.